2020 இந்த நிறுவனத்தினுடைய பங்கை வாங்கி போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு அது 75 கோடி ரூபாயா மாறி இருக்குமா. அதுவே SBIல 6 கோடியாவும் தங்கத்துல 4 கோடியாவும் மாறி இருக்குமா. அடடே, இது அப்பவே தெரிஞ்சிருந்தா நாங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணிருப்போமே அப்படின்னு பல பேர் இதை கேள்விப்படும் போது ஃபீல் பண்ணுவீங்க. எந்த பங்குல போட்டிருந்தா இவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கும், எப்படி இதெல்லாம் கிடைக்குது, வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். 2020 நீங்க CG பவர் நிறுவனத்தினுடைய பங்குகளை 1 கோடிக்கு வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 75 கோடி ரூபாய் கிடைச்சிருக்குமா. SBI வங்கியினுடைய பங்குகளை 2020 ஆண்டுல 1 கோடிக்கு வாங்கி போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு அது உங்ககிட்ட 6 கோடியா மாறி இருக்குமா. நிப்டி 50ல போட்டிருந்தா 1 கோடி ரூபாய் மதிப்பு 3 கோடி ஆகி இருக்குமா. அதுவே தங்கத்துல போட்டிருந்தா உங்களுடைய 1 கோடி ரூபாய் முதலீடு இன்னைக்கு சுமார் 3 கோடியே 91 லட்சம் ரூபாயா வளர்ந்திருக்குமா. பணத்தை வச்சு பணம் பண்ணக்கூடிய வித்த தெரிஞ்சவங்க தான் இன்னைக்கு மிகப்பெரிய புத்திசாலிகளாகவும் முதலீட்டாளர்களாகவும் இருக்காங்க. 2015 ஆண்டு வரைக்கும் சென்னையில தனி வீடுகள் அதிகமாகவே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு தனி வீடு அப்படின்றது மிகப்பெரிய கோடீஸ்வரர்களுக்கு மட்டுமே சாத்தியமான ஒண்ணு அப்படின்ற அளவுல வளர்ந்திருக்கு. அந்த அளவுக்கு நிலத்தினுடைய மதிப்பும் வளர்ந்திருக்கு. நம்ம பார்க்க போறது நிலத்தினுடைய மதிப்பு பற்றி இல்ல, பங்கு சந்தை முதலீடு பற்றி. 2020 மார்ச் மாதத்துல உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் இருந்திருந்ததுன்னா இன்னைக்கு என்ன மதிப்பு மற்றும் என்ன லாபம் கிடைத்திருக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்திய பங்கு சந்தைகள் கடந்த 6 ஆண்டுகள்ல, குறிப்பா 2020 இருந்து 26 வரைக்கும் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கு. ஆனா இது பற்றி சரியான புரிதல் இல்லாதவங்க பணத்தை தொலைக்கிறாங்க, சரியான முறையில முயற்சி செய்யறவங்க நன்கு சம்பாதிக்கிறாங்க. அதே நேரம் பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் முதலீட்டு அபாயம் இருக்கக்கூடிய ஒண்ணுதான். இருந்தாலுமே சில பங்குகள் அசாதாரண வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 2020 நீங்க 1 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சிருந்தா இன்னைக்கு எவ்வளவு ஆகியிருக்கும் அப்படின்றதனுடைய தற்போதைய நிலவரத்தை பார்க்கலாம். CG பவர் ஆச்சரியமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 2020 ஆண்டினுடைய தொடக்கத்துல CG பவர் கடும் நிதி நெருக்கடியில இருந்துச்சு. அப்போ அதனுடைய ஒரு பங்குனுடைய விலை வெறும் 5 இருந்து 10 வரைக்கும் மட்டும்தான் இருந்துச்சு. முருகப்பா குழுமம் நிறுவனத்தை கைப்பற்றினதுக்கு அப்புறமா அதனுடைய மதிப்பு பல மடங்கு உயர்ந்துச்சு. இன்னைக்கு அதனுடைய விலை பார்த்தீங்கன்னா சுமார் 700க்கு மேல வர்த்தகமாகுது. அதனால 2020 மார்ச் மாதத்துல 1 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய மதிப்பு இன்னைக்கு சுமார் 70 இருந்து 85 கோடியா உயர்ந்திருக்குமா. சராசரியா 75 கோடி ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருக்குமா. அடுத்து பாரத் ஸ்டேட் வங்கி. 2020 மார்ச் சமயத்துல பாரத் ஸ்டேட் பங்கினுடைய விலை சுமார் 180 இருந்து 200 அப்படின்ற அளவுல இருந்துச்சு. ஆனா இப்போ மார்ச் 2026ல SBI பங்கின் விலை சுமார் 1140 இருந்து 1170 வரைக்கும் இருக்கா. நீங்க அன்னைக்கு 1 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சிருந்தீங்கன்னா அதனுடைய மதிப்பு இன்னைக்கு சுமார் 6 கோடியா உயர்ந்திருக்குமா. அடுத்து நிப்டி 50. 2020 மார்ச் கொரோனா சரிவினப்போ நிப்டி 50 சுமார் 8000 இருந்து 9000 புள்ளிகள் இருந்துச்சு. இப்போ 2026ல நிப்டி 24500 புள்ளிகளை தாண்டி இருக்கு. இன்டெக்ஸ்ல மட்டும் முதலீடு செஞ்சிருந்தா உங்க 1 கோடி இன்னைக்கு சுமார் 3 கோடியா மாறி இருக்குமா. அடுத்து தங்கம். 2020 மார்ச் மாதம் கொரோனா காலத்துல தங்கம் விலை 1 சவரன் வெறும் 30,000 அப்படின்ற அளவுல தான் இருந்துச்சு. இன்னைக்கு 1 சவரன் 1.2 லட்சம் அப்படின்ற அளவுல உயர்ந்து நிக்குது. ஒருவேளை நீங்க 1 கோடிக்கு 2020 மார்ச் மாதம் தங்கம் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அதனுடைய மதிப்பு சுமார் 4 கோடியா இருந்திருக்கும். பங்கு சந்தையில சரியான நேரத்துல, குறிப்பா 2020 சரிவின் போது முதலீடு செஞ்சவங்களுக்கு இந்த லாபம் சாத்தியமாகிருக்கு. இருந்தாலுமே CG பவர் மாதிரியான பங்குகள் டர்ன் அரவுண்ட் ஸ்டோரி அப்படின்னு ஆங்கிலத்துல அழைக்கப்படக்கூடிய நம்ப முடியாத திருப்பு முனை வகையை சேர்ந்தவ. எல்லா பங்குகளும் இவ்வளோ பெரிய வளர்ச்சியை தர்றது கிடையாது. இது கடந்த கால தரவு மட்டுமே. எதிர்கால லாபத்திற்கு இது உத்தரவாதம் இல்லை. பங்கு சந்தையில முதலீடு செய்யணும் அப்படின்றதுக்கான ஆலோசனைக்காக இந்த கட்டுரை உருவாக்கப்படல. கடந்த கால தரவுகளை பத்தி சொல்லியிருக்கோம். பங்கு சந்தைகள் முதலீடு அபாயங்களுக்கு உட்பட்டவை. உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல்கள் வேணும் அப்படின்னா செபியால அங்கீகரிக்கப்பட்ட பொருளாதார நிபுணர்கள் கிட்ட ஆலோசனை பெறலாம். இல்லனா நீங்களே சுயமா முடிவெடுக்கலாம். அதே போல தங்கத்தை பொறுத்த வரைக்கும் சரியான பொருளாதார வளர்ச்சி உலக நாடுகள்ல ஏற்படல. இதனால பலரும் தங்கத்துல முதலீடு செய்யறாங்க. அதே மாதிரி போர்களும் வந்துச்சு. இதனாலதான் அசாத்தியமான விலை உயர்வும் தங்கத்துல ஏற்பட்டிருக்கு. தங்கமும் முதலீட்டு அபாயங்களுக்கு உட்பட்டதுதான். இதுல வரக்கூடிய பின்விளைவுகளுக்கு நீங்களே பொறுப்பாளி. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான தகவல்களுக்கு ஒன் இந்தியா தமிழை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.